1 கோடி மதிப்புடைய 2500 சதுரடி கொண்ட கட்டிடத்தையும் கிரயம் பண்ணி தருவதற்கு முழு மனதுடனும் முழு சுய நினைவுடனும் சம்மதம் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. சம்மதம்னு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சம்மதம். எனக்கு முழு சம்மதம். நீங்க வந்து இதுல ரேகையை பதிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. அவ்வளவுதான் சார். செகண்ட் பார்ட்டி ரேகை வச்சுட்டு சைன் பண்ணுங்க. சாட்சி யாரு? சார் வாங்க. நீங்க வாங்க சார், வாங்க. ஓகே. அடுத்த வாரம் வந்து நீங்க பத்திரத்தை வாங்கிக்கலாம். சார் எல்லாம் ஓகே தானே? ஓகே. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ஜாலியான ஆளு. இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தனா எனக்கு சிரிப்பா தான் வரும். ஆனா என்னன்னு தெரியல, உங்க நன்றி என்ன ரொம்ப கலங்கடிக்குது. சார், நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. அப்படியே எங்க அன்பு இல்லத்துக்கும் ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா எங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதோட மட்டும் இல்லாம உங்க காலடி எங்க ஆசிரமத்துல பட்டா எங்களுக்கு பெருமையாவும் இருக்கும். இதுக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க வாங்கினா நான் வந்துட போறேன், அவ்வளவுதானே? ரொம்ப சந்தோஷம் சார். சார் போலாம். பாஸ்கர், கார் எடு. மித்ரா, அமைதியா இருக்கீங்க? எப்படி சார் இவ்ளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டா பண்றீங்க? அவ்வளவு பெரிய நிலத்தை வச்சு நான் விவசாயமா பண்ண போறேன். எனக்கு என்ன, அழகான அடக்கமா ஒரு 6 அடி நிலம் இருந்தா போதாதா? அதான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். சார், இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கே தெரியும். இது நான் என் சம்பாத்தியத்தில் வாங்கின இடம். இன்ஃபேக்ட் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியா? இந்த இடத்த நான் தாராவுக்காக வாங்கினது மித்ரா. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் தாராவும் சேர்ந்து வாழ்றதுக்காக வாங்கின இடம். இந்த மும்தாஜுக்காக ஷாஜகான் யமுனா நதிக்கரையில் தாஜ்மஹால் கட்டின மாதிரி. நீ அப்படிலாம் எதுவும் நினைச்சு ஃபீல் ஆகிடாத. எனக்கு எப்பவுமே கடல் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ கடலோரத்தில் நாம நினைச்ச மாதிரி நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இனி எங்க கட்டினா எனக்கு மெமோரியல் ஹால் தான் கட்டணும். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, அதனால தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். என்ன சார், இவ்ளோ பெரிய விஷயம் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இத கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை வெறும் விளையாட்டு பையன் தான் நான் நினைச்சேன். இப்ப புரியுது சார், நீங்க கிரேட் சார். என்ன என்ன சொன்ன? இந்த கடைசியா ஏதோ சொன்னியா? அது எனக்கு புரியல. நீங்க உயர்ந்த மனிதர்னு சொன்ன. வாவ், முதல் முறையா நீ என்ன பாராட்டி இருக்க. ஏன் மித்ரா, அது ஒரு 4 பேர் கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லலாம்ல?
ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு வினய் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். சாருக்கு உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ஐயா, உங்க பேர் என்ன? பாலாஜி. ஓகே, நைஸ் பாலாஜி. நீங்க? விஷால். ஹாய் விஷால். ஹாய். ஹாய் சார். சார், இந்த ஆர்ட் உங்களுக்காக வரைஞ்ச சார். எப்படி இருக்கு? ஏய், வாவ், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பரா வரைஞ்சிருக்காரு. ஹலோ, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. எடுத்துக்கோ. இங்க வாங்க. குட்டீஸ், உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். இங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க. ஏய், சரி, நம்ம எல்லாமே ஃபன் பண்ணலாமா? சரி, யார் யாருக்கு என்னென்ன தெரியும்? நான் டான்ஸ் ஆடுவேன் சார். உனக்கு ஐயோ. டான்ஸ், வேற யாருக்கு? ஏய், சூப்பரா. முதல்ல யார் ஆட வைக்கலாம்? உன் பேர் என்ன? பாலாஜி. பாலாஜி. நீ வேணாம் ஆடு. அதாங்க சார். கமான் பாலாஜி, கமான் கமான். பசங்களா, நமக்கு அடிப்படை தேவைகளா இருக்கிறது 4 விஷயங்கள். 1 உணவு, 2வது தங்குறதுக்கான இடம், 3வது போட்டுக்கிறதுக்கு துணி, 4வது நல்ல கல்வி. இந்த 4ல ஒரு அடிப்படை தேவையான தங்குறதுக்கான இடத்தை நமக்கு கொடுத்திருக்காரு நம்ம வினய் சார். வினய் சார் இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு அவர் குடும்பத்துல எல்லாரும் நலமோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமா வாழணும்னு நம்ம இறைவன்கிட்ட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ தம்பி. ஏய், யார் நீங்க? அறிவில்ல?
ஒரு தடவை கால் கட் பண்ணா மறுபடியும் பண்ணக்கூடாது தெரியாது? யார் நீங்க, என்ன வேணும்? தம்பி நான் தான் தம்பி, டிரைவர் கிருஷ்ணன் பேசுறேன் தம்பி. அண்ணே நீங்களா? சொல்லுங்க. வாசுகி அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க தம்பி. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க தம்பி. ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க தம்பி. சார் நான் அவசரமா சென்னை கிளம்பணும், நான் அப்புறமா வரேன். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எமர்ஜென்சி, நான் கிளம்புறேன். சி பை பை பை. மாமித்ரா போலாம். சீக்கிரமே இரு. வினய், அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க? சொல்லுமா, ஏமா இப்படி பண்ணீங்க? அம்மா என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியுமாம்மா? எப்படிமா உனக்கு தைரியம் வந்துச்சு? அழாத வினய், நான் தான் வந்துட்டேன்ல. அம்மாக்கு ஒண்ணு ஆகாத. கண்ணை தொடச்சுக்கோ. மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேம்மா. சொல்லுமா, நான் என்னமா பண்ணணும்? சொல்லுமா. எனக்காக நான் என்னப்பா கேட்க போறேன்? நீ நல்லா இருக்கணும், உன் அப்பா நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அது போதும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணட்டும்? நான் பெத்த புள்ள சாக போறான்னு எல்லாரும் சொல்லும் போது என்னால எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒண்ணு என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்தணும், இல்லனா அந்த கொடுமைய என் கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி நான் போய் சேரணும். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலடா. முட்டாள் மாதிரி பேசாதம்மா. நீ உயிரை விட்டா நான் பொழைக்க முடியுமா என்ன? இதெல்லாம் கர்மா விதின்னு எதையாவது நினைச்சு மனசை தேத்திக்கோமா. பெத்த பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு சென்டிமெண்ட் பாக்குறதுலதாம்மா பிரச்சனையே. மா நான் யாருமா? ஓ மகனா, ஓ வழியா அந்த பூமிக்கு வந்தவன், அவ்வளவுதானே. என் டைம் முடிஞ்சு போச்சுமா, நான் கிளம்புறேன். அவ்வளவுதானே தவிர நீ எனக்கா வருத்தப்படணும், அதை விட்டு உயிரை விடுறேன்ற. இங்க பாருமா, இனிமே இந்த மாதிரி லூஸ் தரமா எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன ப்ராமிஸ் பண்ணுமா. பண்ணுமா. முடியாது, நான் பண்ண மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பேன்னு நான் நம்புறேன். அதை ஏன் நீங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டேங்கிறீங்க? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் நடந்த பிறகுதான் அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறி இருக்கு. அது மாதிரி உனக்கு கல்யாணம் நடந்தா நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க பிடிவாதமா இருக்கீங்க. நீ என்னோட லைஃப் மட்டும் தான் பாக்குற. ஏமா ஒரு பொண்ணோட லைஃப் நினைச்சு பார்க்க மாட்டேன்ற? உன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? வினய், அது என்னோட பிரச்சனை. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
எனக்கு எனக்கு உன்னோட சம்மதம் மட்டும்தான் வேணும். இல்லைன்னா நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு என்னால சத்தியம் பண்ண முடியாது. மா உன்னால திருத்தவே முடியாதுமா. வினய், ஏன் வாசுகி எதுக்கு எடுத்தாலும் சூசைட் பண்ணிக்குவேன் பிளாக்மெயில் பண்ற? உனக்கு உன் மக மட்டும்தான் முக்கியமா? நீ என்ன பத்தி நினைச்சு பாத்தியா? நீயும் போயிடுவ, அவனும் போயிடுவான். அப்ப நான் மட்டும் எதுக்கு கடந்து இங்க அவஸ்தை பண்ணும்? பேசாம 3 பேருக்கும் சேர்த்து விஷம் வச்சிரு, எல்லாரும் நிம்மதியா போயிடலாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. உங்க 2 பேர்கிட்டயும் என்னால இதுக்கு மேல போராட முடியாது. நான் சரியா இருக்குன்னு நம்புற விஷயத்த நீங்களே குறுக்க நின்னு தடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? உங்களுக்கும் வினைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குங்க. நம்ம பையன் நம்ம குடும்பம்னு நினைக்காம மனசாட்சி தடுக்குதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்னால அப்படியெல்லாம் போலியா நடிக்க முடியாது. சரி, நான் என்ன பண்ணுன்னு சொல்ற? அம்மா சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு வினய் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வினய் கிட்ட பேசுறேன். நீ மனசு போட்டு குழப்பிக்காதம்மா, நல்ல ரெஸ்ட் எடு. அப்பா, ஏப்பா அம்மா இப்படி புரிஞ்சுக்காம பண்றாங்க? அவ என்ன பண்ணுவா? பெத்த மனசு, பாவம். என்ன மனசோ? வாசுகி சொல்றதுலயும் தப்பு இல்லைன்னு படுது வினய். எது? இன்னைக்கு ஒரு நாளைக்கோ சாக போற என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றது தப்பு இல்ல? ஆமா வினய், தப்பு இல்லதான். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் மாத்திரையும் மருந்தையும் எடுத்துட்டு வரதுக்குள்ள உங்க அம்மா விபூதியும் கையுமா வந்து நிப்பா. மறுநாளே நீ நார்மலாகி பழைய மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவ. நான் கொடுத்த மெடிசன்ஸ்னாலதான் உன் உடம்பு சரியானதுங்கிறது அது என்னோட எண்ணம். ஆனா அவளுக்கு அவ வச்ச விபூதினாலதான் நீ குணமானங்கிறது உங்க அம்மாவோட நம்பிக்கை. இப்பவும் அதே பிரச்சனை தான். நான் படிச்ச அறிவியல் உன் உயிரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுது. ஆனா உன் அம்மா அவளோட பிரார்த்தனையால உன்னை காப்பாத்திடலான்னு நம்புறா. இதில் என்னடா தப்பு இருக்கு? என்னப்பா, நீங்களும் அம்மா பக்கம் சாஞ்சிட்டீங்களா? இல்ல வினய், வாசுகி சொல்றதுல இருக்கிற நியாயத்தை சொல்றேன். என்ன மிரட்டின மாதிரி உங்ககிட்டயே சூசைட் பண்ணிக்க மிரட்டினாங்களா? பா, தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டி பணிய வைக்கிறதுலாம் பொண்ணுங்களுக்கு கை வந்த கலை. பா, தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் என் உள் மனசு சொல்லுது. இவ்வளவு நாள என் உள் மனசு சொல்றத நான் கண்டுக்காம இருந்தேன். ஆனா இப்ப அத உணர்றேன்டா. என்ன, நானும் ஒரு சராசரி அப்பன் தானே. அப்போ 2 பேருமே சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்கல்ல? அதாவது ஏன் நல்லதுக்காக யாரோ ஒரு அப்பாவி பொண்ண பலி கொடுக்க போறீங்க, அதானப்பா? அப்படி இல்ல வினய், ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். அதனால நம்ம யாரையும் போய் கட்டாயப்படுத்த போறதில்ல. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய தயாரா இருக்கிறவங்கள ஏத்துக்கிறதுல என்னடா தப்பு? ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு, சரியா?